Hello everybody, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா do while loop in java என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ do while loop நம்ம எப்படி ஜாவால யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்ப லூப்பிங்ல வந்து டைப்ஸ்ல வந்து for loop, while loop நம்ம ப்ரீவியஸா பார்த்துட்டோம். சோ தேர்ட் நம்ம do while loop பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க இது இப்படி ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க while loop எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து conditions evaluated before the execution of loops body. சோ வந்து அதுல வந்து கண்டிஷன், நம்மளோட while கண்டிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே evaluate பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஆனா இந்த do while loop condition is evaluated after the execution of loops body. ஆனா do while loop என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மளோட while கண்டிஷன் கடைசியா தான் நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடியே அந்த லூப் எக்ஸிக்யூஷன் நடந்துரும். ஓகே, சோ டூக்குள்ள நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோட் கொடுப்போம். நம்ம அந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம while கண்டிஷனை நம்ம கொடுப்போம். இப்ப வந்து நீங்க வந்து அது ஈஸியா புரியணும் அப்படின்னா, இப்ப நீங்க do while syntax எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து do அப்படின்னு சொல்லி நம்ம do while எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, do அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளாக் உள்ள நம்ம என்னென்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை அங்க கொடுப்போம். சோ இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட while கண்டிஷன் நம்ம இங்க கொடுப்போம். சோ இதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட், நம்மளுக்கு என்ன ரெக்வயர்ட் அவுட்புட் வேணுமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். சோ இதுதான் do while syntax. சோ இப்ப ஃப்ளோ டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா, while loopக்கும் do while loopக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அதேதான். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்படி ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடும். ஓகே, சோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து while loopல வந்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஆனா do while loopல வந்து கண்டிஷன் வந்து கடைசியா தான் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே எக்ஸிக்யூஷன் நடந்துடும் அப்படின்றத do while. சோ இதை நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கிளியரா புரியும். சோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இங்க வந்து நான் int i is equal to 1 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதே தான் நாங்க வந்து for loopலயும் போட்டிருப்போம், while loopலயும் போட்டிருப்போம். அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்ப do while loop யூஸ் பண்ணி எப்படி போடுவோம் அப்படின்னா, இப்ப do நான் வந்து என்னோட do பிளாக் வந்து எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ system dot out dot println எனக்கு i வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? சோ இது ஸ்டேட்மெண்ட்னால நான் ஒரு செமிகாலன் i பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் நான் இங்க யூஸ் பண்றேன். ஆனா இங்க while loopக்கு do whileக்கு loopக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், while loop வந்து while loopல நம்ம கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுவோம், இங்க நம்ம கண்டிஷனை கடைசியா தான் எவாலுவேட் பண்ணுவோம். சோ while i less than or equal to 10. ஓகே, இப்போ 10, அதாவது 10க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணும். சோ less than or equal to 10 அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் இங்க கொடுத்திருக்கேன். சோ என்னோட do பிளாக் குள்ள வந்து நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதை கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சோ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இப்படிதான் நம்ம வந்து do while loop நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ do பிளாக்கு அப்புறம் while நம்மளோட என்ன கண்டிஷனோ அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, யா. சோ இப்ப நம்ம அரே யூஸ் பண்ணி போடலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் போன இதை வந்து நான் வந்து மாத்துறேன். என்ன பண்றேன் அப்படின்னா int i is equal to 0 அப்படின்னு சொல்லி நான் இங்க டிக்ளேர் பண்றேன். அதே மாதிரி நம்ம இப்ப வந்து அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து அரே வியூ நான் டிக்ளேர் பண்ணும். கரெக்டா? சோ நான் அரே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல is equal to நம்ம வந்து கர்லி பிரேஸ் குள்ள தான் நம்மளோட எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். நம்ம எலிமெண்ட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணும். ஓகே, 2 4 6 8 10. சோ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் செமிகாலன் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம do சின்டாக்ஸ் குள்ள தான் கொடுக்கணும். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நான் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற, அதாவது 0ல இருந்து 4, அதாவது 0 1 2 3 4 நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? 0 1 2 3 4. சோ 2 ஓடது 0, 4 வந்து 1, 6 வந்து 2, 8 வந்து 3, 10 வந்து 4. சோ நான் என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, நான் வந்து அரே ஆஃப் i தான் நான் பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? ஓகே, சோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிஷன் வந்து i greater than less than or equal to 4. சோ நான் 2 4 6 8 10 வரைக்கும் நான் எல்லா வேல்யூவையும் நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 0ல இருந்து 4க்குள்ள இண்டெக்ஸ் வந்து less than or equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ 4 வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, சோ இப்போ நான் இப்ப ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, சோ எனக்கு அரேயோட எலிமெண்ட்ஸ் 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இப்படிதான் நம்ம do while loop யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு do பிளாக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்டிஷன் என்னவோ அதை கடைசியா நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். சோ அந்த எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு முன்னாடியே நடந்துரும். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.